பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 4 வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வானிலையில் கடுகு தாளித்த உடனேவே நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வணக்கிக்கலாம். அது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து வணக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நல்லா சுருண்டு வர்ற சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். இப்போ வந்து பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்சி ஜாரில் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ வணக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயம் தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு தண்ணி வந்து அப்படியே வந்து ஊற்றுங்க. இப்போ இதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த சமயத்தில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் போட்டு இறக்கிருங்க. இப்போ பொட்டுக்கடலை சாம்பார் நம்மளுக்கு ரெடிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த பொட்டுக்கடலையினோட வாசம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி தலைகள் வாசம் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தோம். இட்லி தோசைக்கு இது சூப்பராக இருக்கும்.